அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளிகளில் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடமான உறவுகளும் சார்புகளும் என்ற பாடத்தில் அனைவருக்கும் 60 என்ற பகுதியில் மிக முக்கியமான 7 2 மதிப்பெண் வினாவிடைகளை பார்த்தோம். தற்போது அதே பாடத்தில் நிலை 2 அடுத்த நிலைக்கு 83 என்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய வினாக்களை பார்ப்போம். இப்பொழுது 61வது கேள்வி, f(x) சமம் 2x - k, g(x) சமம் 4x + 5, f.g சமம் g.f எனில் k இன் மதிப்பை காண்க. நேற்று நம்ம பார்த்த அதே அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய கேள்வி. முதல்ல f.g(x) என்னன்னு பார்க்கலாம். என்ன செய்யணும்? முதலில் f எழுதணும், பிறகு g எழுதணும். f-க்குரியது 2x - k டாட் g-க்குரியது 4x + 5. இப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடியதை முன்னாடி இருக்கிற f'ல x எங்கே வருதோ அங்கே கொண்டாந்து அப்படியே போடணும். இந்த முழு ப்ராக்கெட்டை கொண்டு வந்து முன்னாடி x எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம பிரதியிடணும். ஸோ 2 × 4x + 5, இந்த x வர இடத்துல தான் இதை முழுக்க கொண்டாந்து போடணும். இங்கே ஒரு -k இருக்கு பாருங்கள், அதை மறக்காமல் எழுதிக்கணும். சமம். இப்போ இந்த வெளியில் இருக்கிற 2 எடுத்து உள்ளே பெருக்கலாமா? 2 × 4x 8x, 2 × 5 + 10, இங்கே ஒரு -k. இதுதான் f.g(x). அடுத்தது g.f(x) பார்க்கலாம். அப்போ என்ன செய்யணும்? g-யை முன்னாடி போடணும், f-ஐ பின்னாடி போடணும். ஸோ 4x + 5 டாட் f-க்குரியது 2x - k. இங்கே பின்னாடி இருக்கிறது முன்னாடி x எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து சேரணும். இது முழுக்க வந்து இந்த எக்ஸ்ன்ற இடத்துல போடணும். சமம் 4 × x ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? 2x - k அப்படியே போடணும். இங்கே மறக்காமல் +5 இருக்கு பாருங்கள், அதை எழுதி வரும். சமம். இப்போ பெருக்கலாம். 4 2 8x, 4ஐயும் -kவையும் பெருக்குனா -4k, இங்கே ஒரு +5. இதுதான் g.f(x). என்ன கொடுத்துருக்காங்க? f.g = g.f. ஸோ f.g சமம் g.f. அப்போ f.g வர இடத்துல 8x + 10 -k சமம் 8x - 4k + 5. என்ன கண்டுபிடிக்கணும்? கேவை கண்டுபிடிக்கணும். அப்போ கேவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடணும். இங்கே பாருங்கள், ஒரு -k இருக்குது. இந்த -4k இந்த பக்கம் வந்தால் +4k ஆகும். சமம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏற்கனவே என்ன இருக்குது? 8x + 5 இருக்குது. இங்கே இருக்கிற +8x இந்த பக்கம் வந்தால் -8x. இங்கே இருக்கிற +10 இந்த பக்கம் வந்தால் -10. இங்கே +8xக்கும் -8xக்கும் கேன்சல் ஆகிடுது. -k ஒரு k கடை, +4k 4k நம்ம சொந்த சம்பாத்தியத்தில் வச்சுருக்கோம். அப்போ இந்த 4kவில் ஒரு k கடனை கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது 3k சமம். இங்கே ஒரு 5 ரூபா கையில் இருக்குது, 10 ரூபா கடன் இருக்குது, கொடுத்துடலாம். கொடுத்துட்டா இன்னும் 5 ரூபா கடன் இருக்கும். ஸோ 3k சமம் -5, k சமம் -5/3. இவ்வளோதான். ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். அடுத்த கணக்கு, f(x) சமம் 2x + 5. இந்த f(x)ன்றது fன்றது ஒரு மிஷின். அது என்ன செய்யுது? உள்ளே எக்ஸுன்னு ஒன்று தூக்கி போட்டோன்னா உள்ளே என்ன போட்டனோ அதை 2ஆல் பெருக்குது. அது கூட 5 வச்சு கூட்டுது, வெளியில் வந்து நிற்கிது. அப்போ x ≠ = 0, எக்ஸோட மதிப்பு 0 மட்டும் இல்லைன்றாங்க. ஏன்னா எங்கள் வகுத்தில் x வருது, கீழே வகுத்தில் 0 வந்தால் அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லை, கணக்கு போட முடியாது. அதனால்
எக்ஸோட மதிப்பு 0 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு f of x plus 2 minus f of 2 by x இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த f of x plus 2 என்னான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் f of 2 என்னான்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல f of xன்ற மிஷின் என்ன செய்யுது, 2x plus 5ன்னு வைக்குது. அப்போ f of x plus 2 அது என்ன செய்யும் அப்படின்னா, உள்ளே நான் எதை தூக்கி போடுறேனோ அதை 2ஆல் பெருக்கும். உள்ளே எக்ஸை தூக்கி போட்டால் அதை 2ஆல் பெருக்கும், 5 வச்சு கூட்டும். உள்ளே நான் இப்போ எதை தூக்கி போட்டிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 2வை தூக்கி போட்டிருக்கேன். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 உள்ளே எதை போடுறோமோ அதை 2ஆல் பெருக்கும், அது கூட 5 வச்சு கூட்டும். சரிங்களா? சமம். இப்போ பாருங்கள், இந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கலாம். 2 இன்ட்டு எக்ஸு 2x, 2ஐயும் பெருக்குனா 4, இங்கே ஒரு 5 சமம் 2x + 9. சரி, அடுத்து f of 2 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே சொன்னது தான், f என்ன செய்யும், உள்ளே எதை தூக்கி போட்டாலும் அதை 2ஆல் பெருக்கிக்கிட்டு 5 கூட்டிக்கும். இப்போ உள்ளே வந்து விழுந்திருக்கிறது என்ன, 2. அப்போ இந்த x ஒரு இடத்துல 2 போடணும், ப்ளஸ் 5. ஸோ 2 4 ப்ளஸ் 5 சமம் 9. இப்போ கணக்கு எழுதலாம். f of x plus 2 minus f of 2 by x சமம், இந்த f of x plus 2 வர இடத்துல தான் 2x plus 9 minus f of 2 வர இடத்துல தான் 9 by x, that is equal to 2x plus 9 minus 9 by x. இந்த ப்ளஸ் 9ம் மைனஸ் 9ம் கேன்சல் ஆகிக்கும். அப்போ மிச்சம் என்ன நிற்கிது, 2x by x. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் அடிச்சிடலாம். அப்போ விடை என்னன்னா 2. அடுத்த கணக்கு, கணம் a சமம் 2, -2, 3, கணம் b சமம் 1, -4 எனில் a cross a, a cross b, b cross a இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல் தான். முதல்ல a cross a கண்டுபிடிக்கலாம். a வருடத்தில் a கணத்தை எடுத்து எழுதுனா 2 -2 3 கிராஸ், அடுத்து என்ன வந்திருக்கு, a தான் வந்திருக்கு. அப்போ மறுபடியும் ஏவையே எடுத்து எழுத வேண்டியது தான். 2 -2 3. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணலாம். முதல் உறுப்பை இந்த கணத்தில் எடுத்துக்கணும், அடுத்த உறுப்பை இந்த கணத்தில் எடுக்கணும், வரிசை ஜோடிகளாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற 2 எடுக்கிறேன், இங்கே முதல் உறுப்பு. அப்போ 2, 2, அடுத்து இந்த 2ஐயும் இதையும் எடுத்தா 2, -2, அடுத்து இந்த 2ஐயும் 3ஐயும் எடுத்தா 2, 3. அடுத்தது பாருங்கள், இந்த உறுப்பு எடுக்கணும், 2வது உறுப்பு. அதை எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ஜோடி சேர்த்த வேண்டியது தான். -2, -2, -2, -2, -3. அடுத்தது இந்த 3ன்ற உறுப்பு எடுத்து சேர்த்த வேண்டியது தான். 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். எவ்வளோ இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து பியில் ஒன்றொன்னோட சேர்த்து நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணி முடிச்சிட்டோம். மறக்காமல் கணக்குறியை போட்டு முடிச்சிடணும். இதுதான் a கிராஸ் a. சரி, அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, a கிராஸ் b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ a கணத்தை முதல்ல எழுதணும். 2, -2, 3 கிராஸ் b கணத்தை பின்னாடி எழுதணும். b கணம் என்ன, 1, -4 பெருக்கலாம். என்ன செய்யணும், ஏவில் இருக்கிற ஒரு உறுப்பு எடுக்கணும், பியில் போய் ஒவ்வொரு உறுப்போடையும் சேர்த்து வரிசை ஜோடியாக உருவாக்கணும். ஸோ 2, 1, 2, -4. அடுத்தது இந்த -2 எடுத்தால் -2, 1
-2, -4. அடுத்தது இந்த 3 எடுத்தா 3, 1, 3, -4. முடிஞ்சு போச்சு. இதுதான் என்ன? A cross B. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது B cross A கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. B cross A. B cross A நான் என்ன செய்யணும்? முதல்ல B கணத்தை எழுதணும். 1, -4. B எழுதியாச்சு. கிராஸ் அடுத்தது ஏவை எழுதணும். 2, -2, 3. இப்போ முன்னாடி இருக்கிற கணத்தில் இருக்கிற உறுப்பு தான் முதல் உறுப்பு. பின்னாடி இருக்கிறதுல ஒன்றுன்னா சேர்த்து ஜோடி சேர்த்தணும். அப்போ 1, 2 மறக்காமல் கணக்குறி போடணும். 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது பாருங்கள் -4, -4, -2, -4, -2, -4, 3. முடிஞ்சு போச்சு. இங்கே ஒன்று கவனிக்கணும். நீங்கள் ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணோம், இது வந்துச்சு. பியையும் ஏவையும் கிராஸ் பண்ணோம், இந்த விட வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2. இது வேறு உறுப்பு, இது வேறு உறுப்பு. அப்போ A கிராஸ் பின்ற கணமும் B கிராஸ் ஏன்ற கணமும் சமமில்லை. கார்ட்டீசியனினுடைய பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல அப்படின்றது நமக்கு இதில் தெரியணும். அடுத்த கணக்கு A சமம் -2, -1, 0, 1, 2. இது ஒரு கணம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது F, ஒரு சார்பு F. ஏவில் B போகுது. எப்படி போகுது? அந்த ஃபங்க்ஷன் f(x) சமம் x² + x + 1. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எஃப்ன்ற மிஷினுக்குள்ளே எக்ஸ்ன்னு நான் ஒன்று தூக்கி போட்டேன்னா உள்ளே என்ன தூக்கி போட்டனோ அதை ஸ்கொயர் பண்ணிக்குது. அப்புறம் அதையே மறுபடியும் கூட்டிக்குது. அப்புறம் அது கூட 1ன்ற உறுப்பை கூட்டிக்குது. முடித்து வெளியில் நிற்கிது. இன்புட் எக்ஸ்ன்னு சொன்னால் இதுதான் அவுட்புட். இது மேல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேல் சார்புன்னா என்னென்னா, ஏ தான் மதிப்பகம், பி துணை மதிப்பகம். மேல் சார்புனா துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் மதிப்பகத்தில் முன்னுரு இருக்கணும். எந்த ஒரு உறுப்பும் முன்னுரு இல்லாமல் இந்த பீன்ற கணத்தில் இருக்கக்கூடாது. அதாவது ஏவினுடைய நிழல் எல்லாமே பியில் இருக்கணும். அதை தவிர வேறு எந்த உறுப்பும் நிழல் இல்லாத உறுப்பு எதுவும் பியில் இல்லைன்னு அர்த்தம். சரி, பியை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? ஏவில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் இந்த ஃபங்க்ஷனில் போடணும். ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? f(x) சமம் x² + x + 1. முதல்ல ஏவில் இருக்கிற ஒரு உறுப்பை போடலாம். f(-2). அப்போ -2 கொண்டாந்து இங்கே போட்டால் உள்ளே போட்டதை முதல்ல ஸ்கொயர் பண்ணணும். ஸோ -2² கூட்டல் உள்ளே என்ன போட்டனோ அதை அப்படியே கூட்டணும். ஸோ -2 கூட்டணும் கூட்டல் 1. இப்போ பாருங்கள், -2 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ மைனஸையும் ஸ்கொயர் பண்ணணும், 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு -2. இந்த பக்கம் வந்தால் இது ரெண்டையும் பெருக்கணும்னு அர்த்தம். மாறுபட்ட குறிகளை பெருக்கினா விட -2. அப்புறம் கூட்டல் 1. 4 ரூபா கையில், 2 ரூபா கடன் கொடுத்துருங்க. 2 ரூபா, அது கூட 1 ரூபா கூட்டணும். கூட்டினா 3 விட 3. அடுத்தது அடுத்த உறுப்பு போடலாம். f(-1). என்ன செய்யணும்? அதே வேலை தான். உள்ளே என்ன போட்டனோ அதை ஸ்கொயர் பண்ணணும். கூட்டல் உள்ளே என்ன போட்டனோ அதை அப்படியே கூட்டணும். கூட்டல் எதுவாக இருந்தாலும் 1ன்னு அப்புறம் கூட்டணும். சமம் -1² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்,
1, அப்புறம் ஒரு ப்ளஸ் 1. இங்கே 1 ப்ளஸ்ஸு, இங்கே 1 மைனஸ், ரெண்டும் 1 கேன்சல் பண்ணிக்கும். மிச்சம் நிற்கக்கூடியது 1. அடுத்தது என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 0 சமம் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. ஸோ 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 சமம் 1. அடுத்து என்ன உறுப்பு இருக்குது? எஃப் ஆஃப் 1. என்ன செய்யணும்? உள்ள என்ன வந்திருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். கூட்டல் என்ன வந்திருக்கோ அப்படியே போட்டு கூட்டணும். அதோட 1 கூட்டணும். சமம் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 சமம் 3. கடைசியாக எஃப் ஆஃப் 2. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணணும். கூட்டல் உள்ளே என்ன வந்திருக்கோ அப்படியே போடணும். கூட்டல் 1. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4 கூட்டல் 2 கூட்டல் 1 4 2 6 6 1 7. இப்போ கணம் பி எழுதலாமா? பின்னா இந்த ஏ கணத்தினுடைய நிழல் எல்லாம் இதெல்லாம் போய் எங்கே சேர்ந்துருக்கோ அதெல்லாம் சேர்ந்த கணம் தான் பி கணம். மேல் சார்புன்னு சொல்லியிருக்கிறதுனால கட்டாயமாக இந்த உறுப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர வேறு உறுப்புகள் இருக்காது. சமம் எழுதலாம் 3. அடுத்தது 1. அடுத்தது 1. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு கணத்தில் ஒரு உறுப்பு ஒரு தடவை எழுதினா போதும்னுட்டு. அப்போ மறுபடியும் எழுத வேண்டியதில்லை. 3 அப்புறம் அது ஏற்கனவே எழுதியாச்சு, எழுத வேண்டியதில்லை. அடுத்து 7. இப்படியே விட்டாலும் விடை சரிதான். அல்லது இதை ஒரு வரிசைப்படுத்தி ஏறு வரிசையில் 1 3 7 அப்படின்னு எழுதுறான்னு சொன்னாலும் சரிதான். கணங்களில் உறுப்பு மாறி இருந்தால், இடம் மாறி இருந்தால் மதிப்பு மாறாது. அதனால் அது தவறில்லை. பார்க்கறதுக்கு ஒரு வரிசையாக ஒரு ஏறு வரிசைன்னு இருந்தால் ஒரு அமைப்பாக அழகாக இருக்கும். அதனால் இப்படி நம்ம எழுதுகிறோம். அப்போ இன்றைக்கி இந்த காணொளியில் 4 கணக்குகள் பார்த்துருக்கோம். மீதி கணக்கை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.